ஓம் சாந்தி. 7/1/2026. இனிமையான குழந்தைகளே, ஒரு பொழுதும் சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒருவேளை யாராவது தவறு செய்து விட்டார்கள் என்றால் தந்தையிடம் கூறிவிட வேண்டும். தந்தை எச்சரிக்கை செய்வார். கேள்வி: தந்தை எந்த ஒரு ஒப்பந்தம் எடுத்திருக்கின்றார்? பதில்: குழந்தைகளின் அவகுணங்களை நீக்கக்கூடிய ஒப்பந்தம் ஒரே ஒரு தந்தை தான் எடுத்திருக்கிறார். குழந்தைகளின் குறைகளை தந்தை கேட்கின்ற பொழுது அதை நீக்குவதற்காக அன்பான முறையில் அறிவுரைகளை கொடுக்கிறார். ஒருவேளை குழந்தைகளாகிய உங்களுக்கு மற்றவருடைய குறைகள் தென்பட்டாலும் நீங்கள் தனது கையில் சட்டத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. சட்டத்தை கையில் எடுத்துக்கொள்வது கூட தவறாகும். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகள், புத்துணர்வு பெறுவதற்காக தந்தையிடம் வருகிறீர்கள். ஏனென்றால் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற உலகின் ராஜ்யம் அடைய வேண்டும் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். இதை ஒரு பொழுதும் மறந்துவிடக்கூடாது. ஆனால் மறந்து விடுகிறீர்கள். மாயை மறக்க வைத்து விடுகிறது. ஒருவேளை மறக்கவில்லை என்றால் மிகுந்த மகிழ்ச்சி இருக்கும். குழந்தைகளே, இந்த பேட்ஜை அடிக்கடி பார்த்து கொண்டே இருங்கள். சித்திரங்களையும் பார்த்து கொண்டே இருங்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். ஞானம் பெறுவதற்கு இதுதான் உகந்த நேரமாகும். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே என்று தந்தை கூறுகிறார். இரவு பகல் இனிமையிலும் இனிமையான என்று கூறிக்கொண்டே இருக்கிறார். இனிமையிலும் இனிமையான பாபா என்று குழந்தைகள் கூறுவது கிடையாது. இருவரும் கூற வேண்டும் அல்லவா? இருவரும் இனிமையானவர்கள் அல்லவா? எல்லையற்ற பாப்தாதா. ஆனால் தேக அபிமானத்தில் உள்ள சிலர் பாபாவை மட்டுமே இனிமையிலும் இனிமையானவர் என்று கூறுகின்றனர். சில குழந்தைகள் கோபத்தில் வந்து சில நேரங்களில் பாப் தாதாவிற்கும் ஏதாவது கூறிவிடுகிறார்கள். சில நேரம் தந்தைக்கு, சில நேரம் தாதாவிற்கு கூறுகின்றனர். விஷயம் ஒன்றுதான். சில நேரம் நிமித்தமான பிராமணியிடம் சில நேரங்களில் தங்களுக்குள் கோபப்பட்டு விடுகின்றனர். ஆக எல்லையற்ற தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு அறிவுரைகளை கொடுக்கின்றார். ஒவ்வொரு ஊரிலும் பல குழந்தைகள் உள்ளனர். அனைவருக்கும் எழுதி கொண்டே இருக்கிறார். நீங்கள் கோபப்படுகிறீர்கள் என்று உங்களை பற்றிய ரிப்போர்ட் வருகிறது. இதைதான் தேக அபிமானம் என்று எல்லையற்ற தந்தை கூறுகிறார். குழந்தைகளே, ஆத்ம உணர்வுடையவராக ஆகுங்கள் என்று அனைவருக்கும் தந்தை கூறுகிறார். அனைத்து குழந்தைகளுக்கும் ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இதிலும் யார் சக்தி வாய்ந்த பலசாலிகளாக இருக்கிறார்கள் என்று பார்த்து அவர்களிடம் மாயை சண்டையிடுகிறது. மகாவீர், அனுமான் போன்றவர்களையும் அசைப்பதற்கு முயற்சித்ததாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில்தான் அனைவருக்கும் சோதனை ஏற்படுகிறது. மாய இடத்தில் வெற்றி தோல்வி என்பது அனைவருக்கும் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. யுத்தத்தில் அனைவருக்கும் நினைவு மறதி ஏற்படுகிறது. யார் எந்த அளவிற்கு நினைவில் இருக்கின்றார்களோ, நிரந்தரமாக தந்தையை நினைக்கும் முயற்சி செய்கிறார்களோ, அவர்கள் நல்ல பதவியை அடைய முடியும். குழந்தைகளுக்கு கற்பிப்பதற்கு தந்தை வந்திருக்கிறார். அவ்வாறு கற்பித்துக் கொண்டும் இருக்கின்றார். ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருக்க வேண்டும். ஸ்ரீமத் படி நடந்தால்தான் உன்னதமானவர்களாக ஆவீர்கள். இதற்கு யாரிடமும் சண்டையிட வேண்டிய அவசியம் கிடையாது. சண்டையிடுவது என்றால் கோபப்படுவதாகும். தவறு போன்றவைகள் நடக்கிறது என்றால் பாபாவிடம் முறையிட வேண்டும். யாரிடத்திலும் கூறிவிடக் கூடாது. இது சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்வதாகும். அரசாங்கம் சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்வது கிடையாது. யாராவது அடிக்கின்றனர் என்றால் அவர்களை அடித்து விடுவது கிடையாது. முறையிட வேண்டும். அவர்கள் மீது வழக்கு பதிவாகிவிடும். இங்கும் குழந்தைகள் எதிரில் எதுவும் கூறிவிடக் கூடாது. பாபாவிடம் கூறுங்கள். அனைவரையும் எச்சரிக்கை செய்பவர் ஒரே ஒரு பாபா. மிக இனிமையான யுக்தியை பாபா கூறுவார். இனிய முறையில் அறிவுரை கூறுவார். தேக உணர்வுடையவர் ஆவதால் தனது பதவியை குறைத்துக் கொள்கிறார்கள். ஏன் நஷ்டம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும்? எவ்வளவு முடியுமோ பாபாவை மிக அன்பாக நினைவு செய்து கொண்டே இருங்கள்.
எந்த தந்தை உலக ராஜ்யத்தை கொடுக்கின்றாரோ அந்த எல்லையற்ற தந்தையை மிகுந்த அன்புடன் நினைவு செய்யுங்கள். தெய்வீக குணங்களை தாரணை செய்தால் போதும். யாரையும் நிந்திக்க கூடாது. தேவதைகள் யாரையாவது நிந்திக்கிறார்களா என்ன? சில குழந்தைகள் நிந்தனை செய்யாமல் இருப்பதே கிடையாது. நீங்கள் பாபாவிடம் கூறுங்கள். பிறகு பாபா மிக அன்பாக புரிய வைப்பார். இல்லை என்றால் நேரம் வீணாகிவிடும். நிந்தனை செய்வதற்கு பதிலாக தந்தையை நினைவு செய்தால் மிகுந்த நன்மை ஏற்படும். யாரிடத்திலும் வாத விவாதம் செய்யாமல் இருப்பது மிக நல்லது. நாம் புதிய உலக ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் உள்ளத்தில் புரிந்திருக்கிறீர்கள். உள்ளுக்குள் எவ்வளவு போதை இருக்க வேண்டும். முக்கியமானது நினைவு மற்றும் தெய்வீக குணங்கள். குழந்தைகள் சக்கரத்தை நினைக்கிறீர்கள், அது எளிதாக நினைவிற்கு வந்துவிடும். 84 பிறவிகளின் சக்கரம் அல்லவா? உங்களுக்கு சிருஷ்டியின் முதல் இடை கடை கால அளவு பற்றி தெரியும். பிறகு மற்றவர்களுக்கும் மிகுந்த அன்புடன் அறிமுகம் கொடுக்க வேண்டும். எல்லையற்ற தந்தை நம்மை உலகின் எஜமானர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார். ராஜயோகம் கற்பித்துக் கொண்டிருக்கிறார். அழிவு எதிரில் இருக்கிறது. இருப்பது சங்கம யுகத்தில். இந்த நேரத்தில்தான் புதிய உலகம் உருவாகிறது மற்றும் பழைய உலகம் விநாசமாகிறது. தந்தை குழந்தைகளை எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு அடியிலும் நினைவு செய்து சுகம் அடையுங்கள். தேகத்தின் அனைத்து துக்கங்களையும் அரை கல்பத்திற்கு நீங்கிவிடும். தந்தை சுகதாமத்தை உருவாக்குகிறார். மாயை ராவணன் துக்கதாமத்தை உருவாக்குகிறது. இதையும் குழந்தைகளாகிய நீங்கள் வரிசைப்படியாக புரிந்திருக்கிறீர்கள். தந்தைக்கு குழந்தைகளின் மீது எவ்வளவு அன்பு இருக்கிறது. ஆரம்பத்திலிருந்தே தந்தையின் அன்பு இருக்கிறது. எந்த குழந்தைகள் காமசிதையின் மூலம் கருப்பாகி விட்டார்களோ அவர்களை வெள்ளையாக்குவதற்காக செல்கிறேன் என்பதை தந்தை அறிவார். தந்தை ஞானம் நிறைந்தவர். குழந்தைகள் சிறிது சிறிதாக ஞானம் அடைகிறார்கள். இருப்பினும் மாயை மறக்க வைத்து விடுகிறது. மகிழ்ச்சியாக இருக்க விடுவது கிடையாது. குழந்தைகளுக்கு நாளுக்கு நாள் மகிழ்ச்சியின் அளவு அதிகரிக்க வேண்டும். சத்யுகத்தில் மகிழ்ச்சியின் அளவு அதிகமாக இருந்தது. இப்பொழுது மீண்டும் நினைவு யாத்திரையின் மூலம் அதிகரிக்க செய்ய வேண்டும். அது சிறிது சிறிதாக அதிகரிக்கும். வெற்றி தோல்வி ஏற்பட்டு பிறகு வரிசைப்படியான முயற்சியின் அடிப்படையில் போன கல்பத்தை போன்று தனது பதவியை அடைவீர்கள். மற்றபடி கல்ப கல்பத்தில் ஏற்படுவதை போன்று நேரம் ஏற்படுகிறது. யார் கல்ப கல்பமாக தேர்ச்சி பெறுகிறார்களோ அவர்களே தேர்ச்சி பெறுவார்கள். குழந்தைகளின் மனநிலையை பாப்தாதா சாட்சியாக இருந்து பார்க்கிறார். மேலும் புரிய வைக்கிறார். வெளியில் கிளை நிலையங்களில் இந்த அளவிற்கு புத்துணர்வுடன் இருப்பது கிடையாது. கிளை நிலையங்களில் இருந்துவிட்டு வெளியுலக சூழ்நிலைகளுக்கு சென்று விடுகிறீர்கள். ஆகையால்தான் இங்கு புத்துணர்வு அடைவதற்காக குழந்தைகள் வருகிறீர்கள். குடும்ப சகிதமாக அனைவருக்கும் அன்பு நினைவுகளை கொடுங்கள் என்று தந்தை எழுதவும் செய்கிறார். அவர் எல்லைக்கு உட்பட்ட தந்தை. இவர் எல்லையற்ற தந்தை ஆவார். பாபா மற்றும் தாதா இருவருக்கும் மிகுந்த அன்பு இருக்கிறது. ஏனென்றால் கல்ப கல்பத்திற்கு அன்பாக சேவை செய்கின்றனர். உள்ளுக்குள் கருணை ஏற்படுகிறது. படிக்கவில்லை அல்லது நடத்தை நன்றாக இல்லை என்றால், ஸ்ரீமத் படி நடக்கவில்லை என்றால் கருணை ஏற்படுகிறது. இவர்கள் குறைந்த பதவியை அடைவார்கள். மேலும் பாபா என்ன செய்ய முடியும்? அங்கு இருப்பதற்கும் இங்கு இருப்பதற்கும் மிகுந்த வேறுபாடு இருக்கிறது. ஆனால் அனைவரும் இங்கு இருந்து விட முடியாது. குழந்தைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதற்கேற்ப ஏற்பாட்டையும் செய்து கொண்டே இருக்கிறீர்கள். இந்த அபு மிக உயர்ந்த தீர்த்தஸ்தானம் ஆகும். நான் இங்கு வந்துதான் உலகத்தை 5 தத்துவங்களை தூய்மையாக ஆக்குகிறேன் என்று தந்தை கூறுகிறார். எவ்வளவு சேவை செய்கிறார்! ஒரே ஒரு தந்தை தான் வந்து அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கிறார். அதுவும் பல முறை செய்து இருக்கிறார். இதை அறிந்திருந்தும் கூட பிறகு மறந்து விடுகிறீர்கள்.
அதனால்தான் மாயை மிகவும் பலம் வாய்ந்தது என்று தந்தை கூறுகிறார். அரைக்கல்பம் இதன் ராஜ்யம் நடைபெறுகிறது. மாயை வீழ்த்தி விடுகிறது. பிறகு தந்தை தூக்கி நிறுத்துகிறார். பாபா, நாம் வீழ்ந்து விட்டோம் என்று பலர் எழுதுகின்றனர். நல்லது, மீண்டும் கீழே விழுந்துவிடக் கூடாது. இருப்பினும் மீண்டும் கீழே விழுந்து விடுகின்றனர். விழுந்து விடும் பொழுது மீண்டும் எழுந்திருப்பதையே விட்டு விடுகின்றனர். மிக பலமான அடி விழுந்து விடுகிறது. அனைவருக்கும் அடி விழவே செய்கிறது. அனைத்திற்கும் ஆதாரம் படிப்பில் இருக்கிறது. படிப்பில் நினைவும் இருக்கிறது. இன்னார் எனக்கு இதை கற்பித்துக் கொண்டிருக்கிறார், நமக்கு தந்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். இங்கு நீங்கள் மிகவும் புத்துணர்வடைகிறீர்கள். யார் நம்மை நிந்திக்கிறார்களோ அவர்களே நமக்கு உண்மையான நண்பர்கள். பகவானின் மகா வாக்கியம். என்னை மிகவும் நிந்தனை செய்கிறார்கள், நான் நண்பனாக ஆகிறேன். எவ்வளவு நிந்திக்கின்றனர். அனைவரும் எனது குழந்தைகள் என்று நான் நினைக்கிறேன். இவர்கள் மீது எனக்கு எவ்வளவு அன்பு இருக்கிறது. நிந்திப்பது நல்லது அல்ல. இந்த காலகட்டத்தில் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். குழந்தைகள் விதவிதமான மனநிலையுடன் இருக்கிறார்கள். அனைவரும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றனர். ஏதாவது தவறு ஏற்பட்டாலும் முயற்சி செய்து தவறற்றவர்களாக ஆக வேண்டும். மாயை அனைவரிடத்திலும் தவறு செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறது. குத்துச்சண்டை அல்லவா? சில நேரங்களில் அந்த மாதிரி அடி விழுந்து விடுகிறது, கீழே தள்ளி விடுகிறது. தந்தை எச்சரிக்கை செய்கிறார். குழந்தைகளே, இவ்வாறு தோல்வி அடைபவர்களின் வருமானம் முடிந்துவிடும். 5வது மாடியிலிருந்து கீழே விழுந்து விடுகின்றனர். பாபா, இப்படிப்பட்ட தவறை மீண்டும் ஒரு பொழுதும் நடக்காது, மன்னித்து விடுங்கள் என்று கூறுகிறார்கள். பாபா எவ்வாறு மன்னிப்பார்? முயற்சி செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். மாயை மிகவும் பிரபலமானது. பலரை தோல்வியடைய செய்யும். தவறுகள் பற்றி அறிவுரை கூறி தவறற்றவர்களாக ஆக்குவதுதான் ஆசிரியரின் கடமையாகும். யாராவது தவறு செய்துவிட்டால் எப்பொழுதும் அந்த தவறு ஏற்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்பது கிடையாது. நல்ல குணங்களுக்கு தான் புகழ் பாடப்படுகிறதே தவிர தவறுகளுக்கு அல்ல. அழிவற்ற வைத்தியர் ஒரே ஒரு தந்தையாவார். அவர் வைத்தியம் செய்வார். குழந்தைகளாகிய நீங்கள் ஏன் சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்கிறீர்கள்? யாரிடத்தில் கோபத்தின் அம்சம் இருக்கிறதோ அவர்கள் நிந்தனை செய்து கொண்டே இருப்பார்கள். விழிப்படைய செய்வதுதான் தந்தையின் காரியம். நீங்கள் விழிப்படைய செய்பவர்கள் கிடையாது. யாரிடத்திலாவது கோபம் என்ற பூதம் இருக்கிறது, யாரையாவது நிந்தனை செய்கின்றன என்றால் சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்கிறார்கள். இதன் மூலம் அவர்கள் திருந்தி விடமாட்டார்கள். மேலும் அதிகமாக சீர்கெட்டு விடுவார்கள். உப்பு நீராக ஆகிவிடுவார்கள். அனைத்து குழந்தைகளுக்காக தந்தை அமர்ந்திருக்கிறார். சட்டத்தை தனது கையில் எடுத்துக்கொண்டு மற்றவர்களை நிந்தனை செய்வது மிக பெரிய தவறு. அனைவரிடத்திலும் ஏதாவது தவறுகள் இருக்கவே செய்கிறது. அனைவரும் முழுமை அடையவில்லை. சிலரிடத்தில் இந்த அவகுணம், சிலரிடத்தில் வேறு சில அவகுணங்கள் இருக்கின்றன. அவை அனைத்தையும் நீக்கும் ஒப்பந்தத்தை தந்தை எடுத்திருக்கிறார். இது உங்களது காரியம் கிடையாது. குழந்தைகளின் குறைகளை தந்தை கேட்கும் பொழுது அதை நீக்குவதற்காக அன்பாக போதனைகளை கொடுக்கிறார். இதுவரை யாரும் முழுமை அடையவில்லை. அனைவரும் ஸ்ரீமத் மூலம் விழிப்படைந்து கொண்டிருக்கின்றனர். கடைசியில் சம்பூர்ணமாவீர்கள். இந்த நேரத்தில் அனைவரும் முயற்சியாளர்களாக இருக்கிறீர்கள். பாபா எப்பொழுதும் நிலையானவராக இருக்கிறார். குழந்தைகளுக்கு அன்பாக போதனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். கல்வி கொடுப்பது தந்தையின் கடமையாகும். பிறகு அதன்படி நடப்பது நடக்காதது அவர்களுடைய அதிர்ஷ்டத்தில் இருக்கிறது. பதவி எவ்வளவு குறைந்து விடுகிறது. ஸ்ரீமத் படி நடக்காத காரணத்தினாலும் ஏதாவது தவறு செய்கின்ற காரணத்தினாலும் பதவி குறைந்து விடும். நான் இந்த தவறு செய்துவிட்டேன் என்று உள்ளுக்குள் உள்ளம் உறுத்தி கொண்டே இருக்கும். பிறகு நாம் அதிக முயற்சி செய்ய வேண்டியிருக்கும். யாரிடத்திலாவது அவகுணம் இருக்கிறது என்றால் அதை தந்தையிடம் கூற வேண்டும். மற்றவர்களிடம் கூறுவது தேக அபிமானம். தந்தையை நினைவு செய்யவில்லை. கலப்படமற்றவர்களாக ஆக வேண்டும். அந்த ஒருவரிடத்தில் கூறும் பொழுது அவர்கள் உடனேயே மாறிவிடுவார்கள்.
திருந்த செய்பவர் ஒரே ஒரு தந்தை. மற்ற அனைவரும் திருத்தமடையாதவர்கள். ஆனால் மாயை முகத்தை திருப்பி விடுகிறது. தந்தை ஒரு புறம் முகத்தை திருப்புகிறார், மாயை தனது பக்கம் முகத்தை திருப்பி விடுகிறது. விழிப்படைய செய்து மனிதனை தேவதையாக்குவதற்காக தந்தை வந்திருக்கிறார். மற்றபடி மற்றவர்களிடம் கூறி பெயரை கெடுப்பது என்பது நியமத்திற்கு புறம்பானது. நீங்கள் சிவபாபாவை நினைவு செய்யுங்கள். அவர்தான் தீர்மானம் செய்யக்கூடியவர் ஆவார் அல்லவா? காரியங்களின் பலனையும் தந்தைதான் கொடுக்கிறார். நாடகம் என்று இருந்தாலும் யாருடைய பெயரையாவது பயன்படுத்த வேண்டும் அல்லவா? குழந்தைகளுக்கு அனைத்து விஷயங்களையும் தந்தை புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். நீங்கள் எவ்வளவு பாக்கியசாலிகள் ஆவீர்கள். எவ்வளவு விருந்தினர்கள் வருகிறார்கள். யாரிடம் அதிகமான விருந்தினர்கள் வருகிறார்களோ அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள். அனைவரும் குழந்தைகளாக இருக்கிறீர்கள், விருந்தினர்களாகவும் இருக்கிறீர்கள். நான் குழந்தைகளை இவர்களை போன்று அனைத்து குணங்களும் நிறைந்தவர்களாக ஆக்குவேன் என்று ஆசிரியரின் புத்தியில் இருக்கிறது. நாடகப்படி தந்தை இந்த ஒப்பந்தத்தை எடுத்திருக்கிறார். குழந்தைகள் ஒரு பொழுதும் முரளியை தவறவிடக்கூடாது. முரளிக்கு மகிமை இருக்கிறது. ஒரு முரளி தவறவிட்டாலும் பள்ளிக்கு செல்லாமல் இருப்பது போல இது எல்லையற்ற தந்தையின் பள்ளி. இங்கு ஒரு நாள் கூட தவறவிடக்கூடாது. தந்தை வந்து கற்பிக்கிறார் என உலகத்தில் யாருக்கும் தெரியாது. சொர்க்கம் எவ்வாறு உருவாகிறது என்பது யாருக்கும் தெரியாது. நீங்கள் அனைத்தையும் அறிவீர்கள். இந்த படிப்பு மிக மிக அளவற்ற வருமானத்தை ஏற்படுத்தக்கூடியது. பல பிறவிகளுக்கு இந்த படிப்பின் பலன் கிடைத்துவிடும். விநாசத்தின் தொடர்பும் உங்களது படிப்பில் இருக்கிறது. உங்களது படிப்பு முழுமையடையும் பொழுது யுத்தம் ஆரம்பமாகிவிடும். படிப்பை படித்து படித்து தந்தையை நினைவு செய்கின்ற பொழுது நீங்கள் முழு மதிப்பெண் எடுத்து விடுகிறீர்கள். தேர்வு வருகின்ற பொழுது யுத்தம் ஏற்பட்டுவிடும். உங்களது படிப்பு முடிவடையும் பொழுது யுத்தம் ஆரம்பமாகிவிடும். புதிய உலகத்திற்கான முற்றிலும் புதிய ஞானம் இதுவாகும். அதனால்தான் மனிதர்கள் பாவம் குழப்பமடைகிறார்கள். நல்லது, இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, மற்றவர்களது அவகுணத்தை பார்த்து அவர்களை இகழக்கூடாது. ஒவ்வொரு இடத்திலும் அவர்களது அவகுணத்தை பற்றி கூறக்கூடாது. தனது இனிமை தன்மையை விட்டுவிடக்கூடாது. கோபத்தில் வந்து யாரையும் எதிர்க்கக்கூடாது. இரண்டாவது, அனைவரையும் சீர்திருத்தக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை மட்டுமே. ஆகையால் அந்த ஒரே ஒரு தந்தையிடம் மட்டுமே அனைத்தையும் கூற வேண்டும். ஒருவரை மட்டுமே நினைவு செய்பவர்களாக ஆக வேண்டும். ஒரு பொழுதும் முரளியை தவறவிடக்கூடாது. வரதானம். எப்பொழுதும் துணையின் நினைவை சாட்சி நிலையை அனுபவம் செய்யக்கூடிய சிவமய சக்தி ஸ்வரூபம் இணைந்தவராகுக. விளக்கம். எப்படி ஆத்மா சரீரம் இரண்டும் இணைந்தே உள்ளனவோ, எதுவரை இந்த சிருஷ்டி மீது நடிப்பு உள்ளதோ அதுவரை தனியாக ஆவது இல்லையோ, அதே போல சிவன் மற்றும் சக்தி இரண்டிற்கும் இடையில் அவ்வளவு ஆழமான தொடர்பு உள்ளது. யார் எப்பொழுது சிவமய சக்தி சொரூபத்தில் நிலைத்திருந்தவாறு செல்கிறார்களோ அப்பொழுது அவர்களின் ஈடுபாட்டில் மாயை தடையை ஏற்படுத்த முடியாது. அவர்கள் எப்பொழுதும் துணையின் மற்றும் சாட்சி நிலையின் அனுபவம் செய்வார்கள். சாக்காரத்தில் யாரோ கூடவே இருப்பது போல அத்தகைய அனுபவம் ஏற்படும். ஸ்லோகன். தடையற்ற மற்றும் ஒரே சீரான நிலையின் அனுபவம் செய்வதற்காக ஒருமுக தன்மையின் பயிற்சியை செய்யுங்கள். அவ்யக்த சமிஞ்சை. இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தனங்களிலிருந்து
விடுபட்டவராக ஆகி ஜீவன் முக்த நிலையை அனுபவம் செய்யுங்கள். தற்சமயத்தில் தன்னை நான் ஆசிரியர், நான் சேவாதாரி என்று புரிந்து கொள்வதற்கு பதிலாக அமிர்த வேளையிலிருந்து இந்த பயிற்சி செய்யுங்கள். நான் சிரேஷ்டமான ஆத்மா, மேலிருந்து வந்திருக்கிறேன். இந்த பழைய உலகத்தில், பழைய சரீரத்தில் சேவைக்காக வந்திருக்கிறேன். நான் ஆத்மா எனும் இந்த பாடத்தை உறுதியாக ஆக்குங்கள். நான் சேவாதாரி என்ற பாடம் உறுதியாக உள்ளது. ஆனால் நான் ஆத்மா, தேகத்தை விட்டு விடுபட்டு இருக்கிறேன். இந்த பாடத்தை உறுதியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஓம் சாந்தி.